பாவம் ராஜாராம் பெத்த பிள்ளை நம்ம கிட்ட திட்டு வாங்கணுன்னே வருது. அவன் புண்ணியெல்லாம் பார்த்தா பணம் காசு சம்பாதிக்க முடியுமா? களி, நமக்கு கரன்சி தான் முக்கியம். நான் தான் உன்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்றேன்ல, என் முன்னால வர வேணாம்னு சொல்றேன்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அப்படியே கழுத்தை நெரிச்சு போட்டு எங்க ஜெயிலுக்கு போயிடணும்னு பயமா இருக்கு. நீ எதுக்கு வந்தா எனக்கு அப்படியே பிபி எகுறுது. நான் எப்படியாவது நெஞ்சு வெடிச்சு சாகணும். அதுக்காக தான் என் முன்னாலே வந்துட்டு இருக்க. அது என்ன மறக்கணும் மன்னிக்கணும்? எதுக்கு நீ செஞ்சதெல்லாம் மறக்கணும்? எதுக்கு நான் உன்னை மன்னிக்கணும்? பாரு, நான் சமாதானம் ஆயிடுவேன். உங்ககிட்ட பழையபடி பேசணும்னு மட்டும் நினைக்காத. அது கனவுலையும் நடக்காது. ஐஷு, உங்க அப்பா திட்டினதே நினச்சிக்கிட்டு இருக்கியா? விடு ஐஷு, கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். அழாத ப்ளீஸ். சொன்னா கேளு ஐஷு. இல்ல சின்ன தம்பி, அப்பா மாறுவார்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. உனக்கு தெரியாது, இந்த வீட்டுல மத்தவங்க எல்லாரையும் விட அவருக்கு பிடிச்சவன் நான் தான். என் மேல அவ்வளோ பாசமாவும் அன்பாவும் இருப்பாரு. அப்படி இருக்கிறவரு மொத்தமா மாறிட்டாருன்னு நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப வலியில துடிக்குது. ஐசு, அதுக்குன்னு இப்படி விடிகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்க போறியா? நாளைக்கு கோர்ட்டுக்கு வேற போகணும். ப்ளீஸ் தூங்குமா. ஜாமீன் வாங்கிட்டா மட்டும் அவர் அப்படியே யோகிய சிகாமணி ஆயிடுவாரா? நீ சொல்றதை இவங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஆசைக்கு அத்தை மக, ஆஸ்திக்கு ஏமாவளா? ஏய், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. போடா வெளிய. நில்றா. சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்குள்ள போற. சரி, நீங்க எங்கே இருங்க, நான் போய் அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். சேர்ந்தே போயிடலாம். சரிங்க அத்தை. என்னங்க இது, இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? எனக்கு நல்லா தானே இருக்கேன். இல்ல, எப்போ நீங்க ரெடியாகி அதுக்கப்புறம் எப்போ கிளம்புறது? எங்க கிளம்பணும்? கோர்ட்டுக்கு. ஐயோ, கோர்ட்டுக்கா? அப்ப என்ன டைவர்ஸ் பண்ண போறியா நீ? என்ன பேச்சுது? முதல்ல வாயை கழுவுங்க. சும்மா ஒரு காமெடிக்காக சொல்லக்கூடாதா? எதே இதுல காமெடி பண்றதுன்னு விவசாய இல்ல உங்களுக்கு? சரி, எனக்கு விவசாயம் இல்ல. நீ விவரத்தை சொல்லு. எந்த கோர்ட்டுக்கு போறோம்? எதுக்கு போறோம்? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேனே, இந்த மல்லிக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிற கேஸ் கோர்ட்டுக்கு வருதுன்னு. நான் தான் உங்ககிட்ட முன்னாலே சொல்லியிருந்தேன். அவன் ஒரு திருட்டு பைய, அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை பண்ணிருப்பான் அப்படின்னு. அப்புறம் நீ கோர்ட்டுக்கு போகணும்? இங்க பாரு, அப்படியே நான் கோர்ட்டுக்கு வந்தாலும் ஜட்ஜ் ஐயாவை பார்த்து, ஐயா ஐயா, இவன் இந்த ஒரு கல்யாணம் இல்ல, இன்னும் 3 கல்யாணம் கூட பண்ணிருப்பான், இதுக்கு நீங்க மிகப்பெரிய தண்டனையா கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு வாங்கி கொடுத்துருவேன். பரவாயில்லையா? சரி, நீங்க ஒண்ணு வர வேணாம். நானே மாப்பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. இவரை என்ன பண்றது? ஒரு ரீல் பண்ண விட மாட்டேங்கிறேன். அவரு வரலையா? நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க. வா. வாங்க.
என்ன சூர்யா, வக்கீல் வந்தாச்சா? அவர் இன்னும் வரலம்மா. இருங்க, நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஹலோ சார், நாங்கள் இங்கே வந்துட்டோம். சரி, ஓகே சார், வாங்க. ஓகே சார். மா, அவர் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவாரா? நம்மளை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ம், சரி. ஐஷு, கொஞ்சம் உட்காந்துரு, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இந்தாங்க. வழிய விடுங்க. என்ன, எங்கேயுமா இப்ப வழிய மறைச்சிக்கிட்டீங்க? நானா வழி மறிச்சிட்டு நிக்கிறேன்? ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க மல்லி? சத்தியமா என் புருஷனை பத்தி மட்டும்தான் நினைக்கிறேன். எங்க அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாரோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, கோர்ட் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப என் புருஷன் எனக்கு தான். இத பாரு, புருஷன் கிருஷன் பேசுறதெல்லாம் நல்லா இல்ல, சொல்லிட்டேன். அப்ப என்ன சொல்லுவாங்க? அவரை முறையா நான் தான் கல்யாணம் பண்ணேன், அவர் ஏன் புருஷன். முறையாவா? எப்படி? ஊரை அழைச்சு எல்லாரும் முன்னாடி கல்யாணம் முடிஞ்சா என்ன? அப்படிதான் நடந்துச்சு. ஊரை மட்டும்தான் அழைக்கல. அதுக்கு என்ன அத்தாச்சி? என்கிட்ட என் கல்யாணம் நடந்ததுக்கான சர்டிபிகேட் இருக்கு, தெரியும்ல? இத பாரு, மனசாட்சியை விட அது பெரிய சாட்சியா? மனசாட்சி படியும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான். நீ போய் கேஸ் போட்டா சின்ன தம்பி உன் கூட வந்து பொழைச்சிருவாரா? உன் கண்ணு முன்னாடி என் மாமன் கூட குடும்பம் நடத்தி காட்டுறேன், வேணும்னா பாரு. கனவுல தான் நீ அவரோட குடும்பம் நடத்த முடியும். எதுக்கு வீணா ஆசைப்படுற? வீணான ஆசை இல்ல, நியாயமான ஆசைதான். என் சின்ன தம்பியை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியே, நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட. எதுக்கு சும்மா சாபம் எல்லாம் விட்டுட்டு இருக்க? நீ ஒழுங்கா போயிடு. ஏய், கைய நீட்டி பேசாத. கை நீட்டி பேசினா என்னடி பண்ணுவ? கைய நீட்டி பேசுன அப்புறம் மரியாதை கெட்டு போய் சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ நீ? ஏதாவது பண்ணி பாப்போம். என்ன பண்ணுவ? ஏய், முடிஞ்ச ஐஷு. ஏதாவது பண்ணி பாரு. என்ன ஐஷு, எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் உட்காரு. போ. நீங்க என்ன உங்க பொண்ணுக்கு பதிலா சண்டை போட வந்திருக்கீங்களா? நான் சண்டை போட வரலம்மா. ஆனா நான் நேரடியாவே உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். இத பாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்றியே, இது உனக்கே நியாயமா? நான் பண்றது நியாயம்தான். ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் புருஷனை உங்க பொண்ணுக்கு தாரவாத்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களே, இது மட்டும் நியாயமா? இல்ல மல்லி, கண்டிப்பா உனக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம் ஆயிருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, கோர்ட் முடிவெடுக்கட்டும். என்னம்மா, என் பொண்ணு வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்க? விளையாடுறது நானா நீங்களா? பிறந்ததுல இருந்தே என் மாமன் தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த என் வாழ்க்கைய நாசமாக்குனது நீங்க. என்ன குத்த சொல்றீங்களா? சரி, என் பொண்ணு நடுவுல வந்தவதான், அதுக்காக அவ வாழ்க்கையை நீ கெடுக்கணுமா? கொஞ்சம் யோசி. உனக்கே சரின்னு படுதா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. விட்டு கொடுக்கறது, விலகி போறதுன்னு இதை எத்தனை தடவை நான் உங்க பொண்ணு கிட்ட சொல்லிருக்கேன். ஏன் உங்ககிட்டயே சொல்லிருக்கனே, நீங்க விட்டு கொடுத்தீங்களா? விலகி போனீங்களா? நான் மட்டும் ஏன் விலகணும், விட்டு கொடுக்கணும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஐஷு,
எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட போய் பேசிட்டு இருக்க?